காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 3.8% ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் ரேங்க் இருந்துச்சுன்னா திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் 5.1%. அப்போ இந்த இஸ்லாமிய சமூகம் படிக்குது. ஏன் படிக்குதுன்னா 1 லட்சம் ரூபா அவர்களுக்கு வருடத்திற்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்கான ஒரு உதவித்தொகையை கொடுத்ததுனால அவங்க மேம்பட்டு வராங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 3180 கோடி ரூபாய் சிறுபான்மை மக்களுக்காக கொடுக்குறாங்க. அப்போ பெரும்பான்மை சமூகத்திற்கு கொடுக்குற நலத்திட்டங்களிலும் சிறுபான்மை மக்கள் பலனடைகிறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு தனியாக கொடுக்குற 3180 கோடி அந்த பணத்திலையும் சிறுபான்மை மக்கள் பலனடைகிறார்கள் என்றால், இப்போ இதை சிறுபான்மை மக்கள் யோசிக்காம மீண்டும் மீண்டும் மோடி வந்துட்டு அவ்வளவுதான். அப்ப இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லையா? இது ஒரு மூளை செலவே இல்லையா? ஒரு சமூகமே இப்படி போகிறது என்றால், ஒரு சமூகமே இப்படி செய்கிறது என்றால், எப்படி நாட்டிற்கு எதிராக செய்து ஜிஹாத் என்ற ஒரு நிலையை நிலைநிறுத்த வேண்டுமோ அதற்கு பதிலாக நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தி இஸ்லாமிய மக்களையும் அரவணைக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய சமூகம் முன்னெடுக்கிறது.